தை இது ஒரு தமிழ் நாகரிகம். ஆங்கில நாகரிகத்திற்கும் தமிழ் நாகரிகத்திற்கும் இடையே நிறைய வேறுபாடுகள் உண்டு. உயர்ந்த சிறந்த வரவேற்பை வெப்பத்துடன் தொடர்பு செய்வது, அதாவது வார்ம் வெல்கம் என்பது மேலை நாகரிகம். நாம் குளிர குளிர வரவேற்றார் என்போம், மனம் குளிர என்று பாராட்டுவோம். காரணம் உண்டு. குளிர் பூமியில் வெப்பம் வரவேற்கப்படுகிறது, வெப்ப பூமியில் குளிர் வரவேற்கப்படுகிறது. எனவே வரவேற்கும் வார்த்தையில் இவை சம்பந்தம் கொள்கின்றன. இயல்பான வெப்பம் மிகுந்த தமிழ் மண்ணில் மார்கழி தை இரு மாதங்களும் குளிர்ச்சி காரணமாக சிறப்பிக்க பெற்றன. ஒவ்வொரு விழாவும் சமூகத்தின் பண்பாட்டுக்கு ஓர் உன்னதமான அடையாளம். தைப்பொங்கல் தமிழ் நாகரிகத்தின் வெளிப்பாடு. ஆம், உயர்ந்த சூரியன், உயர முயலும் மனிதன், உயர்வுக்கு ஏங்காத விலங்கு, மூன்றும் இவ்விழாவில் இணைபுறுகிறது. உலகின் இயக்கத்துக்கு மூன்றும் இணைந்திருப்பதே வெற்றி தருகிறது என்பது இந்த விழாவின் ரகசியம். நன்றி காட்டுவது என்பது நாகரிகத்தின் அடையாளம். உதவி செய்தவருக்கு நன்றி எண்ணுவது, நன்றி சொல்லுவது, நன்றி காட்டுவது என்பது பண்பின் முதிர்ச்சி. நன்றியை சொல்லாலும் செயலாலும் வெளிப்படுத்தாதவரை நாகரிகம் மற்றவர்கள் என்பது பலரது முடிவு. நம்மில் உயர்ந்தோரை வணங்குவது பெரிய நாகரிகம் இல்லை, அது திணிக்கப்படுகிறது, தவிர்க்க முடியாததும் கூட. ஆனால் நம்மில் குறைந்தாரை நன்றியுடன் நினைவு கூர்வது உயர்ந்த நாகரிகம், பண்பான அடையாளம். மே மாதம் முதல் நாளை உழைப்பாளர் தினம் என்று எண்ணுகிற நாம் இந்த மண்ணை பொறுத்தவரை இதையே உன்னதமான உழைப்பாளர் தினமாக எண்ண வேண்டியுள்ளது. பட்டணத்து கவர்ச்சியில் இன்னும் மயங்காமல் கிராமத்து மண்ணில் வேர் பிடித்து நிற்கிற தலைமுறை உழவர்களை தலைவணங்கி பாராட்டுவோம். பயிர் வாடினால் உயிர் வாடும் என்பதற்கு பயிருக்கு உயிர் ஊட்டி உயர்வை உப்பை விளைநிலத்து உரமாக்கும் உழைப்பாளர்களை வணங்க வேண்டியது படித்தவர்களின் நாகரிகத்திற்கு ஓர் அடையாளம். தை இது ஒரு தமிழ் நாகரிகம். 1987 தமிழரசு பொங்கல் மலரில் சுகி சிவம் எழுதிய கட்டுரையிலிருந்து வாசித்தேன். தமிழ் பூமர் நேயர் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.